இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்து சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் அவங்க 3 விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் எலிசிட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, என்ன வேணுன்றது தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது ஒரு வேர்ப் மாதிரி, எனக்கு வந்து இந்த ஃபீச்சர் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், இப்போ எனக்கு ஒரு கேல்குலேஷன் பண்ணணும், இல்லைனா வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து சில டீட்டெயில்ஸ் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். என்ன வேணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது தே ஹெல்ப் யூ டு கேப்சர் த இன்டெண்டட் பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ சாம்பிள் திங்ஸ் வந்து இங்கே லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்றது எப்படின்னா, என்ன வேணுன்றது ஃபங்க்ஷனல்னா அது எப்படி இருக்கணும், அது வந்து என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணுன்றதான் வந்து நான் ஃபங்க்ஷனல். இப்போ எனக்கு வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னா, அந்த டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கணும், அந்த டேட்டா வந்து ரிலையபிளாக இருக்கணும், இட் மஸ்ட் பி அவைலபிள், அந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஸ்கேலபிளாக இருக்கணும். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஆட்ரிபியூட்ஸை தான் வந்து நான் ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அன் ஆட்ரிபியூட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம. அதே போல் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இதில் தான் கவர் ஆகும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனலில் எப்படி இருக்குன்றதை கேட்குறதா வந்து நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். இப்போ அதை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம், அந்த சிஸ்டம் செய்ய வேண்டியதை எவ்வளோ தூரம் நல்லா செய்யுது, எந்த அளவுக்கு செக்யூர்டாக செய்யுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் அடக்கும். அப்போ இதில் எலிசிட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, வேறு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்டு நமக்கு தேவைப்படுதோ ஒரு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரில், அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை தான் வந்து எலிசிட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எலிசிட்டிங்னா அவங்கக்கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்தோ நமக்கு டீட்டெயில் வாங்குறது தான் எலிசிட்டிங் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் மூலிமா. ஸோ யார் உங்களுடைய கஸ்டமரோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி போயிட்டு நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்றது கேட்குறது. அதில் வந்து 2 விதமான இன்டர்வியூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் எண்டட் இன்டர்வியூஸ், இன்னொன்று ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஓப்பன் எண்டட் இன்டர்வியூனா ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நீங்கள் மட்டும் என்ன வேணாலும் கேட்கலாம், அதுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது. ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூன்றது என்னென்னா, இதுதான் நீங்கள் கேட்க போகிற கான்டெக்ஸ்ட்ன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி இருக்கோ அவங்க என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஓப்பன் எண்டட் இன்டர்வியூன்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, மொத்தமாக அவங்க பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீசெட் ஆஃப் ஐடியா இருக்கும் ஒரு பிஸ்னஸை பற்றி. ஸோ அவங்கள என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம், அவங்க கொடுக்குற ஆன்சர்லேருந்து நீங்கள் ரெக்குயர்மெண்ட் எடுக்கலாம். ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூன்றது, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எத்தனை கஸ்டமர் வராங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு நீங்கள் செய்வீங்க, இல்லைனா வந்து என்றைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போடுவீங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக பேசுகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டட் பார்ட்டுன்னு எடுத்துப்போம். ஸ்ட்ரக்சர்டுன்றது எப்படின்னா, இப்போ நீங்கள் பில்லிங் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி பில்லிங் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டு அதை பற்றியான டீட்டெயில். இது ஃபுட்டில் வந்து என்னென்ன வெரைட்டி வைக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு மெனு சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ ஃபுட்டை பற்றி பேசுகிறப்போ ஃபுட்டை பற்றி மட்டும் பேசுவோம், பில் பற்றி பேசுகிறப்போ பில்லை பற்றி மட்டும் பேசுவோம், கஸ்டமரை பற்றி பேசுகிறப்போ அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை பற்றி நல்லா துருவி கேள்வி கேட்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஓப்பன் எண்டட் இன்டர்வியூஸ் ஆர் லைக், நான் எதை பற்றி ஒன்றாலும் கேட்பேன், நீ கொடுக்குற பதிலேருந்து நான் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டை எடுத்துப்பேன். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ்ன்றது எப்படின்னா, எல்லாரையும் வச்சுட்டு நிறைய வியூஸை ஷேர் பண்ணுறது. ஸோ ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அதுலேருந்து எடுக்கிறது. ஃபெசிலிட்டேட்டட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக். இது எப்படின்னா, நான் ஒன்று நினச்சிக்கிட்டு எனக்கு இது வேணும்னு அந்த டீம் கிட்ட கேட்பேன், அந்த டீம் வந்து ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு இதை தான் நம்ம செய்ய போகிறோன்றதை சொல்லுவாங்க. திஸ் வில் ஆக்சுவலி பிரிட்ஜ் த எக்ஸ்பெக்டேஷன் கேப். அதாவது அவங்க நினைக்கிறதுக்கும் நாம் செஞ்சு கொடுக்க போகிறதுக்கும் என்ன கேப் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த டெக்னிக். அடுத்து குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நார்மல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதை தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது. எக்ஸ்பெக்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு, இப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் சிஸ்டம் போடுறப்ப எனக்கு ஒரு லாகின் ஃபெசிலிட்டி வைங்கன்றதை நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை.
இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் ரெக்குவயர்மெண்ட். நான் டிக்கெட் புக் பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துருப்பேன். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலைனாலும் சில இது வேணும்னு நினைக்கிறது. எக்ஸைட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்றது அந்த கிளைண்ட் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே நீங்கள் கொடுக்கறது. ஸோ அது வந்து கொடுக்குற ஃபீச்சர் வந்து அதுக்காக எரர்னியஸாக கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் கேஸ் அப்ரோச்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் இது பேசுமே தவிர எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி இது பேசாது. அதாவது இப்போது நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து என்ன வேலை இருக்குன்னா, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது ஒரு வேலை, மார்க் ஏற்றுறது ஒரு வேலை, கிரேட் கால்குலேட் பண்ணுறது ஒரு வேலை, அவ்வளோதான். இதை நான் எப்படி பண்ண போகிறேன், என்ன மாதிரி செய்ய போகிறேன், அதெல்லாம் யூஸ் கேஸ் பேசாது. யூசர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி மட்டும்தான், அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான். இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்டர்ஸ்ன்றது என்னென்னா யார் செய்ய போகிறாங்களோ அது, என்ன செய்ய போகிறாங்கன்றது வந்து யூஸ் கேஸ். ஸோ அந்த டயக்ராம்ன்றது வந்து எப்படி போடுறதுன்றதை பற்றியான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் இருக்குது. ஸோ எலிசிட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி இருந்த ஒரு டயக்ராம் தான் இது. மீட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன் போடுறது, என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ப்ரையாரிட்டைஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் கேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை வந்து இவங்க கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கலாக அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் யார் இன்வால்வ் ஆயிருக்கான்றது நமக்கு நல்லா தெரியணும். இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரோடையோ இந்த சிஸ்டத்தோடையோ யார் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கள நம்ம ஆக்டர்னு சொல்லுவோம். இப்போ ஆக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா இப்படி தான். ஸோ அவங்க தான் வந்து இன்புட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து சிஸ்டத்துக்கிட்டேருந்து அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அடுத்தது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதான் வந்துட்டு யூஸ் கேஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு வேர்ப் அண்ட் நவுன் காம்பினேஷனாக இருக்கிறதுனால இது எப்படி சொல்லுவாங்கன்னா டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டரையும் வந்து ஒரு யூஸ் கேஸோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்டர் செய்ய வேண்டியதாக இருந்தால். இதே சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் கேஸே இன்னொரு யூஸ் கேஸ்க்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஆக்டர் வந்து லாகின் பண்ணுறாங்க, லாகின் பண்ணிவிட்டு அது கரெக்டாக வேலிடேட் ஆச்சுன்னா சிஸ்டத்துக்குள்ளே போ. அப்போ லாகினுக்கும் கெட் இன் டு சிஸ்டம்ன்றது 2 யூஸ் கேஸாக இருக்கிறப்ப இந்த இடத்துல ஆக்டர் இருக்க மாட்டாங்க. ஆக்டர் வந்து லாகினோட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரீடைரக்ட் பண்ணுறது வந்து யூஸ் கேஸ் டு யூஸ் கேஸ் மேப்பிங்கில் வரும். அப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் லிங்கை வந்து நம்ம ஒரு லைன் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அடுத்து பவுண்ட்ரி ஆஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்போம் வெர்டிகலாக. இது எப்படின்னா இதுக்குள்ளே தான் அது நடக்குது அப்படின்றத காட்டுற மாதிரியான ஒரு சினாரியோ. ஸோ த சிம்பிளஸ்ட் யூஸ் கேஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து டீச்சர் இருக்காங்க, அதில் அவங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இதை தான் வந்துட்டு அந்த பவுண்ட்ரின்னு சொல்கிறது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி காட்டுறது. ஒரு யூஸ் கேஸ் டயக்ராமில் வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸிபிட் பண்ணலான்னா, ஒன்று எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம், இன்னொன்று இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்டென்ஸ்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு லாகின் அக்கௌண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லாகின்லேருந்து நான் நேராக என்னோடய ஹோம் பேஜ் போகணும். அப்போ லாகின்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா உங்கள் பாஸ்வேர்ட் தப்பு, உங்கள் யூசர் நேம் தப்புன்ட்டு ஒரு பாப்அப் மாதிரி காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்டென்ஸில் வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது, ஆனால் என்னோட ட்ராக்கில் வந்து அது ஏதாவது ஒரு கண்டிஷனில் நடந்தால் தான் வரணுமே தவிர ஜென்ரலாக வரக்கூடாது. தப்பான க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த இன்வேலிட் பாஸ்வேர்டு வரணுமே தவிர நார்மலாக பண்ணுறப்ப அது என்னோடய ஹோம் பேஜுக்கு போயிடணும். இதே இன்க்ளூடுன்றது எப்படின்னா, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு வந்துட்டு லாகின் பண்ணால் தான் டிக்கெட் புக் பண்ணுற ஃபெசிலிட்டி நான் வைக்கிறேன்னு வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டிக்கெட் புக் பண்ணணும்னு வெளியில் எந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் அது என்ன செய்யணும்னா இன்டர்னலாக லாகின் பேஜுக்கு போயிடணும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்க்ளூட். ஸோ நான் வெளியில் யூஸ் கேஸில் வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருந்தாலும் அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிளேஸ் ஆர்டர், நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்கள். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் லாகின் பண்ணியிருந்தா தான் அது அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த பார்ட்டை தான் வந்து இவங்க இன்க்ளூடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் உள்ளே வருது, ஜென்ரலைசேஷன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு லைப்ரரி லாகிங் மாதிரி இதில் காமிக்கிறாங்க. இதில் 2 பேருமே ஆக்சுவலாக லாகின் பண்ணுறப்ப தே ஆர் யூசர். லாகின் பண்ணுற க்ரெடென்ஷியல்ஸ் பொறுத்து தான் அவங்க ஸ்டூடெண்ட்டாக ஸ்டாஃபான்றதே டிசைட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுல்ல, இதுதான் ஜென்ரலைசேஷன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் லாகின் பண்ணுற எல்லா சிஸ்டத்துலேயுமே இந்த ஜென்ரலைசேஷன் அப்ளை ஆகும்.
ஒரு ஏர்போர்ட்டில் நடக்கிற ஒரு செக்கிங் ப்ராசஸ் தான் இது. ஸோ யார் இதில் ஆக்டர், எது வந்துட்டு சிஸ்டம் பவுண்ட்ரி, எது ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இங்கே வந்து உங்களுக்கு அழகாக மேப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மாடலிங். ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட ஆப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த சாஃப்ட்வேரோடைய மற்ற எலிமெண்ட்ஸ் கூட அது என்ன மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸில் இன்ட்ராக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்கு கண்டிப்பாக வேணுன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னன்றதை இந்த அனாலிசிஸில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதை வந்து அனாலிசிஸ் மாடலிங்னு சொல்லுவாங்க. அதாவது அனலைஸ் பண்ணுறதை ஃபுல்லாக நான் மாடல் பண்ணுறேன். எப்பயுமே ப்ரீவியஸ் ஸ்டெப்போடைய விஷயங்கள் தான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் உதவும். அடுத்து இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பார்க்க போகிறோன்னா, அந்த சாஃப்ட்வேர் டிசைன் வந்து எதுலேருந்து நமக்கு இன்புட் எடுக்கும்னா இந்த அனாலிசிஸ்லேருந்து தான் எடுக்கும். ஸோ இங்கே 4 விதமான மாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று சினாரியோ பேஸ்ட் மாடல்ஸ், இன்னொன்று கிளாஸ் மாடல்ஸ், அப்புறம் பிஹேவியர் மாடல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோ மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் சினாரியோ பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் கேசஸ் இந்த பார்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். கிளாஸ் மாடலில் வந்து கிளாஸ் டயக்ராம், கொலாபரேஷன் டயக்ராம்லாம் உள்ளே வரும். பிஹேவியரில் வந்து ஸ்டேட் டயக்ராம், சீக்வன்ஸ் டயக்ராம்ஸ்லாம் உள்ளே வரும். ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி அண்ட் டேட்டா மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிஎஃப்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்குதுன்னா இதை வந்து இந்த மாதிரி இது லாகின் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இந்த ப்ராசஸுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ ப்ராசஸஸ் மாதிரி காமிப்போம். இப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயத்தை இப்படி காமிப்போம். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுன்னு தெரியும். அது டேட்டா பேஸோ எதில் ஏதாவது ஒரு ஃபைல் சிஸ்டத்தில் எல்லாம் ஒன்றுத்துல இது ஸ்டோரேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டோரேஜ் தான் இந்த சிம்பிள். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராசஸ்னு சொல்லுவோம். இது எந்த பக்கம் போகுது என்னன்றதை இதை டைரக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டிஎஃப்டியில் இருக்கும். ஸோ 0 லெவல் டிஎஃப்டி, 1 லெவல் டிஎஃப்டின்னு இருக்குது. 0 லெவலில் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக ஒரு சிஸ்டமில் மேலோட்டமாக என்ன நடக்குதுன்னு காமிக்கும். அடுத்த லெவல்லாம் போனீங்கன்னா இன்னும் டீப்பாக உங்களுக்கு காட்டும் அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சினாரியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுறதுன்றதான் இவங்க மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் யூஸ் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து அதை ஃபார்மலாக மாற்றுங்கன்றப்ப என்ன கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கண்டிஷனில் உள்ளே வராங்க, எந்த கண்டிஷன் வந்து இந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுது, என்னென்ன விதமான ஆக்ஷன்ஸ் இதுலேருந்து நமக்கு பிரியுது. ஸோ ஒரு புக்கை நான் ஆர்டர் பண்ணுறேன் ஆன்லைனில் அப்படின்றத நான் ஆர்டர் புக்குன்னு சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆர்டரிங் புக்கில் இருக்கிற மற்ற மல்டிபிள் ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் போக போக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த யூஸ் கேஸை நான் இன்னொரு 2 விதமான டயக்ராமில் எப்படி காட்டலாம்னா, ஒன்று ஆக்டிவிட்டி டயக்ராமாக காட்டலாம், இன்னொன்று ஸ்விம்லேன் டயக்ராமாக காட்டலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் செய்யுங்க, அப்புறம் வந்து இங்கேருந்து இந்த ப்ராசஸ் செய்யுங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னா ஒரு ஆக்டிவிட்டி பேசிஸில், அதாவது சிமிலர் டு ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டும். ஸ்விம்லேன்ன்றது எப்படின்னா, இப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க இந்த சிஸ்டத்துலனா இது 1, 2 and 3 ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா இது இந்த ஆக்டிவிட்டியில் இருக்குது. 3ஆவதாக இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும். இந்த ஸ்விம் லேன், அந்த ஸ்விம்மிங் பூலில் லேன் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி. ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்கன்றது இந்த ஸ்விம் லேனில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குது, என்ன ஃப்ளோன்றது மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் தெரியும். ஆனால் யார் அந்த ஃப்ளோவை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஸ்விம் லேனில் தெரியும். ஸோ அதுதான் வந்து சினாரியோ பேஸ்ட். அந்த சினாரியோவில் என்ன நடக்குதுன்றதை மட்டும் எடுத்துக்கிறது. கிளாஸ் பேஸ்ட் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் கிளாஸஸ். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லெவலில் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த என்டிட்டிக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் தெரியும், அது ப்ராப்பர்ட்டிஸ், அது என்னென்ன மெத்தட்ஸ் செய்யும். நான் கிளாஸ் கான்டெக்ட்ஸில் சொல்கிறேன். அந்த மெத்தட்ஸை தான் இங்கே ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். எப்படி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி ஒரு காம்ப்யூட்டேஷன் பண்ணுறது, எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை மாற்றுறது, என்ன பண்ணுறது போகிறது எல்லாமே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த சிஆர்சி கார்ட்ஸோடைய பேசிஸே. ஸோ கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொலாபரேட்டர்னு வர்றப்போ ஒரு கிளாஸ் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஆப்ரேஷன்ஸாக இமேஜின் பண்ணிக்கலாம். கொலாபரேட்டர்ன்றது ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட எப்படி ரிலேட் பண்ணுது, எப்படி வந்து
இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் பார்ட்டை வந்து அசோசியேஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு இன்ஹெரிட்டன்ஸை நீங்கள் காட்டணுன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு டிபெண்டன்சி காமிப்பீங்க, இவங்க கிட்ட இருந்தால் நீங்கள் இதை எடுக்கணும் அப்படின்ட்டு. அசோசியேஷன் அதே போல் இவங்க என்ன மாதிரி ஒரு விதத்தில் அசோசியேட் ஆகிருக்கு இந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸோடன்றதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ when you have a group of classes together you can group them as packages. ஓகே, அடுத்து behaviors and pattern. ஒரு behavioral model, அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு என்னோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் என்னோட வெப்சைட்டில் வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என் சாஃப்ட்வேர் வந்து அதை கரெக்டாக பிஹேவ் பண்ணுதா, நான் நினைக்கிறத தான் அது செய்யுதா அப்படின்றதான் இந்த பிஹேவியர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூஸ் கேஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஈவெண்ட்ஸ் என்னென்னு தெரியணும். இப்போ நான் வந்து ஆர்டர் புக்குன்னு சொல்லிடுறேன்ல, புக் ஆர்டரிங்கில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ புக் ஆர்டரிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணோன்னே அது இந்த விண்டோக்கு போகணும், இந்த விண்டோவிலேருந்து என்ன லாகின் பண்ண சொல்லணும், லாகின்லேருந்து திருப்பி எந்த புக்குன்னு கேட்கணும், அதை தூக்கி என் கார்ட்டில் போடணும். இது எல்லாம் அது ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன்ன்றது த ஸ்டேட் ஆஃப் ஈச் கிளாஸ். ஸோ நீங்கள் கிளாஸ் டயக்ராம்லேருந்து இமேஜின் பண்ணுறதை விட இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரிங்கில் இருக்கேன், ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் செக்கிங் அந்த கார்ட்டில் இருக்கிறேன், கார்ட்டுக்கு அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸிங்கில் இருக்கேன், பேமெண்ட் ப்ராசஸிங் முடித்த உடனே அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டேன், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தோடனே புக்கையும் நான் வந்து என்னோடய ஷெல்ஃபில் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்றதும் அவுட் சைட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறப்ப அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்றது தான் விஷயம். புக்குன்ற கிளாஸில் நான் ஆர்டர் பண்ணுறப்ப அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்றது ஃபஸ்ட்டு ஒன். வெளியிலேருந்து பார்க்குறப்ப யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் பேயிங்னு இருக்கிறது வெளிலேருந்து பார்க்குறது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேட் டயக்ராம்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேட்டர்ன்ஸ்ன்றது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா தே ரெப்ரசன்ட் சம்திங் that can be reused when performing requirements modeling. ஸோ அனாலிசிஸ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து சில பேட்டர்ன்ஸ் நான் எடுக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சம்திங், இட் மைட் பி அ கிளாஸ் ஆர் இட் மைட் பி அ ஃபங்க்ஷன், இல்லைனா கரெக்டாக சொல்லணும்னா மேலே பார்த்த பிஹேவியராக கூட இருக்கலாம், அதை நான் வந்து இன்னொரு இதுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ரீயூசபிலிட்டின்ற கான்செப்டை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். இட் கேன் பி ரீயூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட் மாடலிங்கில் இருக்க 4ல் 3 மாடல் பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ ஃப்ளோ மாடல்ஸ் வந்து டிஎஃப்டிஸ் அண்ட் டேட்டா மாடல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த டேட்டா மாடல் வந்து அடுத்து இஆர் டயக்ராமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த டேட்டா மாடலை. ஸோ இஆர் பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டி அதோடைய ரிலேஷன்ஷிப் என்னன்றது இது பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, டீச்சர் இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஐ கேன் ஹாவ் அ ஷேப் லைக் திஸ். ஸோ டிஎஃப்டிக்கு சில சிம்பிள்ஸ் இருக்க மாதிரி இஆரில் வந்துட்டு என்டிட்டியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ், இப்போ டீச்சர்னால் ஒரு நேம் இருக்கணும், ஒரு ஃபேக்கல்ட்டி ஐடி இருக்கணும், இதெல்லாம் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ப்ரைமரி கீயாக இருந்தால் ஒரு அண்டர்லைனோட மென்ஷன் பண்ணுவோம். அது இப்போ ஒரு டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் வச்சுப்போம். நான் ஒட்டுமொத்தமாக குவாலிஃபிகேஷன் போடாமல் யூஜி பிஜின்னு தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் அது ஒரு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்டாக இந்த மாதிரி 2 ஓவல்ஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளோ மாடல்ஸில் இருக்கும். அடுத்து ரெக்குவயர்மெண்ட்ஸோட ரிவ்யூ. ஸோ ரெக்குவயர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளானை பற்றியான ஒரு ரிவ்யூ எடுக்கிறீங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அ ரெவ்யூ மீட்டிங்னு ஒன்று நடத்துகிறீங்க. அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் என்ன நடக்கும்னா இதுதான் கேட்டிங்களா, நாங்கள் அதுக்கு இதுதான் பண்ண போகிறோன்றதை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் என்னன்றதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து யூ ஆர் டாக்குமெண்டிங். ரெவ்யூன்றது அதுதான். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப ரெவ்யூக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு, இது வரைக்கும் ரெவ்யூவில் அதை மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, பட் ஒரிஜினலாகவே ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ போகிறப்ப நம்ம ஆக்சுவலாக டாக்குமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து நான் இதுவரை இதை செஞ்சுருக்கேன், இதுதான் நான் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுற பார்ட்டை வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரிவ்யூ வந்து ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்லுது. அடுத்து சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்.
எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் இந்த நேம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதாவது யூஸ்வலாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப இதை ஒரு பார்ட்டில் வச்சுருப்போம். அதில் இருக்க எல்லா டைட்டில்ஸையும் இங்கே நான் உங்களுக்கு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நான் என்ன பண்ண போகிறோம், யார் இதில் ஆடியன்ஸு, இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, எங்கேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கான கிளாஸஸ் என்ன, எந்த என்விரான்மெண்ட்டில் இதை ஆப்ரேட் பண்ணுறோம், என்னென்ன அசம்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இதில் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, இதோட ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன. இதில் 3.1 ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் சிங்கிளாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் 3.1 3.2 நான் என்னோட ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்டையும் நான் டைட்டிலில் போட்டு எழுதணும். இதெல்லாம் என்னோட ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்திங்கன்னா ஆர்டர் எடுக்கிறது ஒரு ஃபங்க்ஷன், டெலிவரி ஒரு ஃபங்க்ஷன், பில்லிங் ஒரு ஃபங்க்ஷன் நான் போடணும். அதே போல் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்கும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸஸ்னு எல்லாமே எடுப்போம். அடுத்த ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் குவாலிட்டின்னு நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க என்ன மாதிரி இருக்குன்றத. இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கே ஆரம்பிப்போம். It is created when a detailed description of all aspects of software must be specified before the project is to commence. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய டாக்குமெண்ட் தான் எஸ்ஆர்எஸ். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சினாரியோ ஆஃப் எஸ்ஆர்எஸ்.